இங்க நம்முடைய முதல்வர் சட்டத்தின் ஆட்சி நடக்கு. அதனால எதை பற்றியும் கவலைப்படாம எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. நிச்சயமா கலவரம் ஏற்படுத்த யாரையும் அனுமதிப்பாங்க. அது தவறு. நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் சொன்னது 100% தவறு இல்லை. தப்ப வேணும்னே சொல்றாங்க. தப்பு. நீதிமன்ற தீர்ப்பையோ அந்த தீர்ப்பு வழங்கியவர்களையோ எதிராட்டு இந்த அரசு செயல்படுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த நான் வக்கீலும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க 1930-17 இருந்தே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆளுநர் சொன்னதுனால நான் இதை திருப்பி சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கு. நானா சொல்லல, மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னதை சொல்றேன். இதே திருப்பரங்குன்றம் அந்த தீமையேற்ற நிகழ்வுக்கு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பெஞ்சில் 2 நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 3வது நீதியரசரும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 3 நீதியரசர்கள் ஒரு பொருள் குறித்து 3 நீதியரசர்கள் தீர்ப்பு கூறிய பிறகு திரும்ப ஒரு பெட்டிஷனை தனியார் ஒரு ஆள் போட்டு ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, நிறைய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. அது பெஞ்சுக்கு அனுப்புவதோ, நீங்க முதல்ல 3 நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பை எடுத்துதான் அதுலயே நியாயம் கிடைக்கலன்னா 5 நீதியரசர்கிட்ட அனுப்பலாம். திரும்பவும் 1ல இருந்தே ஆரம்பிச்சாது நியாயமானு கேட்கிறாங்க. அந்த வகையில தமிழக அரசு ஒரு தீர்ப்பு வழங்குது. அது அவ்வளவு நீங்கள்லாம் பத்திரிகைகள் ஊடகங்களை பார்த்திருப்பீங்க. எந்த நீதியரசருக்கும் ஒரு தீர்ப்பை வழங்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போட்டாங்க. அது ஒரு சிச்சுவேஷன், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை எல்லாம் வரும். அரசு எல்லாத்துக்குமான அரசு, எல்லாரையும் பாதுகாப்பான அரசு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு இதே நம்முடைய ஆளுநர் தான் பலமுறை சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பெண்களுக்கு சிறந்த பாதுகாப்பு கொடுக்கிற மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இருக்காங்க. இப்ப அது என்ன நோக்கத்துக்காக பேசுறாங்க? நல்லா நாங்க இணக்கமா தானே இருக்கோம். இப்ப இந்த ஆண்டும் 20ஆம் தேதி அசம்பிளி கூடுது. அவங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் அசம்பிளியை கூட்டியிருக்கேன். அந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன். அவ்வளவுதானே. நேர்லயே போய் கூப்பிட்டாச்சு. அழைப்புதல் ஓரிரு நாட்கள் அது ரெகுலரா கொடுப்பாங்க. நம்ம நேர்ல போய் கூப்பிட்டோம். அது அந்த அம்மா கிட்ட ஆதாரம் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. சொன்னது சீஃப் மினிஸ்டர்ல, நம்ம அந்த புறந்தள்ள முடியாது. ஆனா அது இடியோ சிபிஐயோ விசாரிக்க மாட்டாங்கல்ல. அது ஒரு முதலமைச்சருடைய அனுமதி இல்லாம போயிருந்தா முதலமைச்சருக்கு கோபம் வந்துடும். முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கணும்ல, அனுமதி தான் போகணும். அந்த மாநில முதல்வர்கிட்ட தகவல் சொல்லிட்டு தான் போயிருக்கணும். நன்றி. அதான் உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தானங்க, தமிழ்நாட்டில் அமைதியா இருக்கு, கலவர பூமி ஆக்கணும் முயற்சி பண்றாங்க. முடியாது. இங்க நம்முடைய முதல்வர் சட்டத்தின் ஆட்சி நடக்கு. அதனால எதை பற்றியும் கவலைப்படாம எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. நிச்சயமா கலவரம் ஏற்படுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.